சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஃபேக்ட் செக் பார்க்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைப்பளு அதிகமாயிருச்சு. எது உண்மை எது பொய்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்காங்க, கல்வி தகுதியில போய் சொல்லியிருக்காங்க, முதல் பெண் அமைச்சர்னு சொன்னதில் போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல செய்திகளை இணையதளம் முழுவதும் பார்க்க முடியுது. சில ஊடகங்கள் இப்போ தான் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில எந்தெந்த விஷயத்தெல்லாம் உண்மைக்கு புறமான தகவலை பரப்பியிருக்காங்க, ஒரு இடத்துல உண்மையாக கொடுத்துட்டு மக்கள் இடத்துல அதை வேறு விதமாக உண்மைக்கு புறமான தகவல் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு பகுதியை பற்றி இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். கடந்த மே 10ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அதன் பின்பு அமைச்சரவையும் அன்றே பதவியேற்றாங்க. யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சரையில் எந்தெந்த துறைகள்னு சொல்லிட்டு ஒதுக்கப்படாமல் இருந்துச்சு, அந்த துறையும் சமீபத்தில் நிரப்பப்பட்டிருந்துச்சு. யார் யாருக்கு எந்த துறையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய அமைச்சர்களோட கல்வி தகுதி இப்போ கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் 108 எம்எல்ஏகள் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய கல்வி தகுதியும் இப்போ கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. அதைக்கு உண்மைக்கு புறமான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அஃபிடவிட்ல உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்களிடம் போகும்போது உண்மைக்கு புறமான தகவல் போய் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது. ஒரு சில ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தாங்க. சரி, எந்த ஒரு நிறுவனம் போட்டிருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவில் எழுதினாலும் சரி, அதை நம்ம அப்படியே நம்ப முடியாது. அதை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். கிராஸ் செக் பண்ணி பார்த்தா தான் அது உண்மைக்கு புறமான தகவல் இருக்கா இல்லை உண்மை இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு நம்மளும் வெற்றி பெற்ற 108 எம்எல்ஏக்களுடைய அஃபிடவிட்டையும் டவுன்லோட் பண்ணி இவங்க கொடுத்த தகவல் சரியா, இவங்க கொடுத்த தகவல் சரியான்றது சரிபார்த்தோம். சரிபார்த்தல நமக்கு அதிர்ச்சி கொடுக்கிற தகவல் தான் நமக்கும் காத்து இருக்கு. உண்மைக்கு புறம்பான தகவல்களை 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த சிக்கல்ல முதல்ல மாற்றுறது யாரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பல்வி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் தான் இந்த சிக்கல்ல மாற்றாரு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் BA ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ படிச்சிருக்கிறதாக அவருடைய அஃபிடவிட்ல சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய கட்சி சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை கட்சி சார்ந்த லெட்டர் படு வெளியாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவருக்கு பேருக்கு பின்னாடி பிடெக் ஐடி போட்டிருக்காங்க. அவர் பிடெக் ஐடி படித்திருக்கார், தொழில்நுட்ப பட்டயம் பெற்றிருக்கிறாக வெளியே மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுது. ஆனால் அவரோட அஃபிடவிட்ல BA ஜேர்னலிசமும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறமான தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் படித்த படிப்பு வேற, ஆனால் கல்வி தகுதியை வைத்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவர் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதன் பின்பு தான் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற எல்லா வேட்பாளர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கல்வி தகுதியும் சரிபார்க்கப்படுது. அப்படி சரிபார்க்கப்பட்ட போது இரண்டாவதாக ஆவடி சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் BA பட்டம் மட்டும்தான் பெற்றிருக்காரு. BA பட்டம் பெற்றுவிட்டு அவரோட அஃபிடவிட்ல BA பட்டம் கொடுத்திருக்காரு. ஆனால் அவர் தன்னுடைய பிரச்சாரங்கள்ல சரி, தன்னுடைய மேடைகளும் சரி, அவர் தன் பெயருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் போட்டுக்கிறாரு. BA படிப்பு படித்த ஒருத்தர் டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது போட முடியாது. ஒன்று MBBS முடிச்சிருக்கணும், இல்லாட்டி PhD முனைவர் பட்டம் பெற்றிருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கணும். ஒருவேளை இந்த ஏதாவது ஒன்று நடந்திருந்தா கூட அவங்களோட அஃபிடவிட்ல அவங்க கட்டாயமாக அதை தெரிவித்திருக்க வேண்டும். அவர் அதை அஃபிடவிட்ல அதை அவர் தெரிவிக்கவே இல்லை. அவர் BA படித்ததாக மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை போட்டுக்கிட்டாரு. இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது இவர் ஒருத்தர் மட்டும் போல பல பேர் டாக்டர் பட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க படித்த டிகிரி அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது. அதன் பின் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் சரத்குமார் அவர்கள் BBA மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அஃபிடவிட்ல தெரிவிச்சிருக்காரு. ஆனால் MBA படித்திருப்பதாக அவருடைய கட்சி சார்ந்த போஸ்ட்ல இருக்கட்டும், இல்லை அவர் கேம்பெயின் பயன்படுத்தின வாகனங்களா இருக்கட்டும், இல்லை கேம்பெயினுக்கு பயன்படுத்தின பிரச்சார வண்டிகள்ல எல்லா இடத்துலையுமே அவர் MBA முடித்திருக்கிறாராக தெரிவிக்கிறார். இதுவும் உண்மைக்கு புறமான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி அவரோட அஃபிடவிட்டை வைத்து சரி பார்க்கும்போது அது உறுதியும் செய்யப்படுது. அடுத்ததாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலமுருகன் அவர்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ADCA அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டுமே படிச்சிருக்காரு. அது ஒரு பட்டய படிப்பு. ஆனால் அவர் தன்னுடைய பிரச்சாரங்களையும் சரி, தங்களுடைய போஸ்டர்ல ஒரு தொழில்நுட்ப கல்வி படித்ததாக தெரிவிச்சிட்டு இருக்காரு. அதுவும் உண்மைக்கு புறமான தகவல் மக்கள் மத்தியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. தங்களுடைய கல்வி தகுதியை மறைக்கிறதுக்கு எந்த ஒரு தேவையுமே ஏற்படாத போது ஏன் இந்த மாதிரி கல்வி தகுதியை மறைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்களில் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, 10க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரோட கல்வி தகுதி அப்படிங்கிறது போலியானதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மை சரிபார்ப்பு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை கிராஸ் செக் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் கூட கனிமொழி சந்தோஷ் அவர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜோசியம் பார்த்தோம்னா கேன்சர் சரியாகும் சொல்லிட்டு இன்ஸ்டாலாம் ரீல்ஸ்லாம் போட்டு பல பிரபலமான ஒருத்தவங்க. அவங்க BA-BL ஹானர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வழக்கறிஞராக படிப்பை முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க தன்னுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சேர்த்திருக்காங்க. BA-BL ஹானர்ஸ் முடிச்சவங்க அட்வொகேட்னு போட்டுக்கலாம், லாயர்னு போட்டுக்கலாம். ஆனால் டாக்டர்னு எப்படி போட முடியும்
முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பார்த்தோம்னா அவங்களும் எந்த இடத்துலையுமே வந்து முனைவர் பட்டம் முடிக்கல. ஏதாவது பல்கலைக்கழகம் அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருந்தா அவங்க அவங்களோட அஃபிடவிட்ல வந்து அதை போட்டிருக்கணும், அவங்க வந்து போடலை. இது வந்து சட்டப்படி ஒருவேளை தேர்தல் விதிகளுக்கு புறமானதுன்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க அஃபிடவிட்ல வந்து கௌரவ டாக்டர் பட்டம் இந்த பல்கலைக்கழகம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே போடல. மக்கள் மத்தியில் தன்னை ஒரு டாக்டராக அடையாளப்படுத்திக்கிறாங்க. டாக்டர் பட்டம் முடித்திருக்காங்க, முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்கோ இல்லாட்ட கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் மிஸ்லீடிங் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வேட்பாளர் மீது இப்போது குற்றச்சாட்டு இருந்திருக்கு. நம்மளுக்கு ஃபேக்ட் செக் பண்ணும்போது அது உண்மையாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயலட்சுமி அவங்க அப்படிங்கிறவங்க வந்து 12th வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் 12th முடிச்சதாக தங்களுடைய அஃபிடவிட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாம் முழுமையாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல. அதனால் 12th மட்டும்தான் வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து தங்களுடைய அஃபிடவிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் தங்களுடைய பிரச்சாரத்தில் இருக்கட்டும், இல்லை மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரங்களில் இருக்கட்டும், இல்லை நம்ம இணையதளத்தில் ஒரு புகைப்படம் வந்து பார்க்க முடிஞ்சு அவங்க அந்த போர்டில் வந்து பிகாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது உண்மைக்கு புறமான தகவல், இது போலியான தகவல், உண்மைக்கு முற்றிலும் புறமான ஒரு தகவலை வந்து மக்கள் மத்தியில் கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலூர் சட்டமன்றத்துடைய வேட்பாளர் அபிஷேக் என்பவர் வந்து MS MBA படித்ததாக வந்து தன்னுடைய பிரச்சாரங்களையும் சரி தங்கள் பேருக்கு பின்னாடி வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலே படித்தது வந்து பார்த்தீங்கன்னா MS மட்டும் தான் படிச்சிருக்காரு. MS அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கணினி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு படிப்பு அவர் முடிச்சிருக்காரு. ஆனால் தன் பேருக்கு பின்னாடி MBA படித்ததாக வந்து தெரிவிச்சிருக்காரு. அவரோட அஃபிடவிட்ல அது வந்து போடலை. ஒருவேளை அஃபிடவிட்ல போடாமல் ஏன் இப்படி போடுறாங்க, அஃபிடவிட்ல தங்களுடைய கல்வி தகுதியை மறைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சரி பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்படும். நாங்கள் வந்து அதில் போடாமல் விட்டுட்டோம், இதில் வந்து போடுறது தான் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்தல் ஆணையம் இதை வந்து சரியா தவறான்னு பார்த்துட்டு அஃபிடவிட்ல ஒரு போலியான ஒரு தவறான செய்திகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் சட்டமன்றத்துடைய உறுப்பினர் செல்வம் அவர்கள் வந்து தன் பேருக்கு முன்னாடி வந்து டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பயன்படுத்திட்டு வராரு. ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே படிச்சது வந்து DCE வந்து படிச்சிருக்காரு. DCE படித்த ஒருத்தர் எப்படி டாக்டர் பட்டத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா டாக்டர் பட்டத்தை எப்படி பயன்படுத்தணும், ஒன்று வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கணும், இல்லாத ஒரு மருத்துவத்துறையில ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கலாம், இல்லாட்ட வந்து கௌரவ டாக்டர் பட்டமாக கொடுத்துருக்கலாம். இது முற்றிலும் போலியான ஒரு தகவலை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறாரு. அவரும் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது தளபதி டாக்டர் செல்வம் DCE அவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தின் போது தன்னுடைய பெயரை வந்து முழுமையாக பயன்படுத்திருக்காரு. மக்கள் மத்தியில் ஒரு போலியான தகவல் வந்து பரப்பியிருக்காரு. தன்னுடைய கல்வி தகுதியை மறைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையுமே கிடையாது. இந்த வகுப்பு படித்தவங்க தான் இப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், இவங்க தான் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரைமுறையுமே இந்திய அரசு வந்து இதுவரைக்கும் நிரூபிக்கல. ஏன் படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, ஏன் பிரதமராகவும் இருந்திருக்காங்க. இப்போ பிரதமர் அவர்கள் தன் படித்த படிப்பை வந்து மறைக்கிறாரு, கல்வி சான்றிதழ் அவர் வந்து போலியான கல்வி சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல வழக்கில் இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு, தள்ளுபடியாயிருக்கு. RTI போட்டு கேட்கும்போது கூட வந்து பிரதமர் அவர்களுடைய கல்வி தகுதி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி RTIல இருந்து நமக்கு பதிலும் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது யாரும் இந்த கல்வி தகுதியில் தான் இருக்கணும், இந்த கல்வி தகுதியில் தான் இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு போலியான கல்வி தகுதியை மக்கள் மத்தியில் போய் கொண்டு சேர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தஞ்சையை சேர்ந்த சரவணன், தஞ்சை விஜய் சரவணன் சொல்லி அவர் வந்து அழைக்கிறாங்க. அவர் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காரு. அவர் தன்னை வந்து பிரச்சாரத்தின் போது BBA முடித்ததாக வந்து பிரச்சாரத்தின் போது வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்படி போலியான பல சான்றிதழ்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க தவிர அரசிட்ட தேர்தல் ஆணையத்தில் அவங்க வந்து அந்த அஃபிடவிட்ல வந்து சரியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே சரியாக கொடுத்துட்டு மக்கள் மத்தியில் ஏன் இப்படி ஒரு தவறான தகவலை பரப்புறாங்க அப்படிங்கிறதான் இப்போ எழுங்குற கேள்வியாகவும் இருக்குது. அஃபிடவிட்ல சரியான தகவலை கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் போது சரியான தகவலை கொடுக்க தெரியல அப்படிங்கிற கேள்வியை இணையதளம் முழுவதும் இப்போ வந்து மக்களும் பொதுமக்களும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் 108 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள 10க்கும் மேற்பட்டவர்களுடைய கல்வி தகுதி அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. 234 தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களோட கல்வி தொகுதி எடுத்து பார்த்தோம்னா பல கேள்விக்குறிகள் எழுப்பப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இருந்திருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்கள் அறிவித்த அன்னைக்கே வந்து இதில் 63% பேர் வந்து பட்டதாரிகள், அதில் வந்து 22 வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, 6 பேர் MBBS இருக்கிறாங்க, 5 பேர் IITல படித்தவங்க இருக்கிறாங்க, 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களையும் பொறியாளர்களையும் வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கும் சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இணையதளத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பேசக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பின்பு வந்து 70க்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து தலித் வேட்பாளர்களை நிப்பாட்டி வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே முதல்ல வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் பல போலியான செய்திகள் வந்து இணையதளம் முழுவதும் வந்து பரப்பப்படுகிறது. எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நம்ம பகுத்து பார்க்கறதுக்குள்ள அடுத்தடுத்த பல போலியான தகவல்கள் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒர்க்லோடு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஃபேக்ட் செக் பண்ணி முடிக்க முடியல எங்களாலன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய சில நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க. இப்படி உண்மையும் பொய்யும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவும் போது உண்மையான செய்திகளோட பொய்யான செய்தியில் அதிகமாக மக்களை போய் சேருது
இருக்குது, அதை உடைக்க வேண்டிய கட்டாயம் எல்லாத்துக்குமே எல்லா ஊடகங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. இப்பதான் சமீபத்தில் வட இந்தியாவை சேர்ந்த ஊடகங்கள் வந்து இதை பத்தி வந்து தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஊடகங்கள் இப்பதான் வந்து இது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற ஊடகங்கள் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இது ஏன் அமைதியாக இருக்கிறாங்க, இதற்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து தெரிஞ்ச அளவுக்கு வந்து தேடி பார்த்தோம். முகநூலில் வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டிலே வந்து ஒரு முக்கிய ஊடகம் வந்து சொல்லலாம். அந்த ஊடகத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தார் முகநூலில். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் தொடர்பு துறையிலேருந்து ஒரு அழைப்பு வந்து இருந்துச்சு எங்கள் ஊடகத்துக்கு. அது வந்து பின்னால் தான் என் கவனத்துக்கு வந்துச்சு. சமீபத்தில் வந்து ஒரு ஜோதிடரை வந்து இங்கே வந்து அரசு பணி வந்து கொடுத்துருக்காங்க. அவரை வந்து ஜோதிடர்னு சொல்லி உங்கள் ஊடகங்கள் வந்து போடுது. ஜோதிடர்னு போடாதீங்க, அவர் வந்து தமிழக வெற்றிக்கழகத்துடைய செய்தி தொடர்பாளர்னு போட்டு அவருக்கு அரசு பணி வழங்கியிருக்கும் சொல்லி போடுங்கன்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் வந்து பல விஷயங்களை வந்து அந்த கட்டுரையில் வந்து சொல்லியிருந்தாரு. கடந்த திமுக ஆட்சியில் வந்து அதிகாரிகளோட கை வந்து ரொம்ப ஓங்கி இருந்துச்சு. பல ஊடகங்களை வந்து அதிகாரிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து வச்சிருந்தாங்க. யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி விரைவில் நான் எழுதுவேன், அதற்கான காலம் வந்து விரைவில் வரும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியிலேயாவது அதிகாரிகள் வந்து ஒழுங்காக நடந்துக்கோங்க. போன ஆட்சி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போன காரணமே அதிகாரிகள் தான். மீண்டும் அந்த மாதிரி நடந்துக்கிறாதீங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. இப்படி வந்து ஊடகங்களை கட்டுப்படுத்தல வந்து மக்கள் தொடர்புத்துறை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஒருவேளை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஊடகங்கள் தங்களுக்கு எதிராக பேசுனுச்சுன்னா அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறத ஊடகத்துறை, அதாவது மக்கள் தொடர்புத்துறை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அப்படிங்கிறதுனாலே வந்து ஊடகங்கள் வந்து இதெல்லாம் பேச மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில ஊடகங்கள் இணையதளவாசிகள் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இணையதளம் முழுவதும் இதுதான் தற்போதைய பேச்ச பொருளாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் வந்து 2-3 நாட்களாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வட இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்து பிஎம்மாக வரணும், மோடியா விஜயான்னு கேட்டால் எங்களுக்கு விஜய் அவர்கள் தான் வேணும். ஹேண்ட்ஸம் சிஎம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் தான் ஹேண்ட்ஸம் சிஎம்மாக இருக்கிறாரு. 2029 நான் இது வரைக்கும் பாஜகவை சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன், இனிமேல் வந்து டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். விஜய் அவர்கள் வந்து பிரதம மந்திரியாக இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்து பல காணொலிகள் நமக்கு வந்து காண கிடைக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்ச வட்டாரங்களை விசாரித்து பார்க்கலாட்டும், இல்லை நம்மளும் அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2029 தேர்தலை வந்து கணக்கில் கொண்டு தமிழக வெற்றிக்கழகம் தற்போதே தங்களுடைய பணிகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து பார்த்துருக்கலாம். கேரளாவில் வந்து தமிழக வெற்றிக்கழகம் வந்து புதிதாக தமிழக வெற்றிக்கழகம் கேரளாங்கிற கட்சியை வந்து கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற பூத் லெவலில் இருக்கட்டும், இல்லை தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய புதிய புதிய பொறுப்பாளர்கள் வந்து போடுறாங்க, உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கேரள ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டாங்க. நம்மளும் வந்து நம்மளுடைய ஊடகங்களும் அந்த செய்திகள்லாம் வெளியிட்டாங்க. 2029 தேர்தலில் வந்து வட இந்தியர்களே வந்து விஜய் அவர்கள் வந்து பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க, நம்ம ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். இதற்கு முன்னாடி பெரிய ஒரு மாஃபியா இருக்குது. இதற்கு முன்னாடி இணையதளம் முழுக்க டிஜிட்டல் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே வந்து அவங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அந்த காணொலிலாம் வந்து பார்த்துருப்பீங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிற காணொலிலாம் வந்து தொடர்ந்து போடுறது. இதுக்கு பின்னாடி முழுவதும் பெய்டு தான், பெய்டு லேபர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் இது மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரப்போகுது, இதை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிற போகிறாங்க, இல்லை 2026 தேர்தல் நடந்தது 2029 தேர்தலும் நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து